இந்த புருஷனை நம்பி நாசமா போயிட்டேன். கை வந்து நடுங்கி கொண்டிருக்கு. இந்த சாப்பாடு இல்லையா, என்னால சாப்பிடலாம். பழம் சாப்பிடுன்றாங்க, அது சாப்பிடுறாங்க, இது சாப்பிடுறாங்க, ரத்தம் பச்சுறாங்க. என்னோட வசதி இல்ல. எனக்கு ஒரு நீ வாங்கி குடிக்கிறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லையா. நான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த வீட்டை ஒரு நெருப்பட்டி வாங்கினது கூட 10 ரூபா காசு இல்லையா. இதுதான் உண்மையான நிலைமை. நான் போய் சொல்லல. நான் உதவி செஞ்சவங்க எல்லாம் உதவி கேட்ட கருத்துல எனக்கு கொடுக்கல. இல்லன்னு தாங்க எப்படி கட்ட போறேன்னு சொல்லி, அதனாலதான் உங்ககிட்ட அந்த உதவியை தேடி நான் வந்தேன். இன்னும் எனக்கு அவங்க சின்ன புள்ள வெறும் சோத்துக்குள்ள தண்ணியை ஊத்தி 3 மாதம் சோறு கொடுத்துருக்கேன். கறிவா ஆக்குறது கூட எனக்கு பாட்டு. நான் என்ன பத்தி யோசிச்சதில்லை இதுவரைக்கும். எனக்கு ஒரு 10 ரூபா காலேஜில் வச்சு நான் மருந்து எடுக்கல. ஏன்னா மக்களை பார்க்கணும் அப்படி என்று சொல்லப்படும். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இன்னும் பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எந்த புருஷனும் எனக்கு தெரிந்த எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வேறொருத்தைய கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு எந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியும் இல்லை. வழக்கு போடலாம் என்று போனாங்க, எங்க காசு கட்டாங்க. எனக்கு அதுக்கும் தோதில்லை. நான் அதுவும் செய்யல, இது வரைக்கும் அதுவும் செய்யல. ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா, இன்றைக்கு சாப்பிட நாளைக்கு இல்ல. ஆக்கள்தான் பாக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆக்கள்தான் தந்தா சாப்பிடுறேன். மத்தபடி எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா உனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா ஒன்றாவதே பண்ணுங்க. ஸ்கூலுக்கும் ஸ்கூல் போறது கூட வழி இல்லை. ஸ்கூல்ல விட்டு கஷ்டத்துல வேலை கொண்டு இருக்கேன். அப்படி அவங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பத்துல போனாலும் பாதிக்கப்படுறது யாரு? பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு சொந்த வீடு இல்லாம அம்மாக்கும் வருத்தம், அம்மாக்கு எதுவும் நடந்ததுன்னு சொன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? ஒரு பணத்தொகை ஒன்று தாரம் பாருங்க, இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. என்ன கத்துறீங்களா? சரியா? ஏது நினைச்சு கத்துறீங்க? யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இப்ப காரணம் எது? அப்ப நீங்க போக போறீங்களா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன். இப்பயும் ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். ரொம்பவே சோகமான கதை. ஒரு தாயும் 2 பெண் பிள்ளைகளும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிறாங்க. இப்ப நாங்க அவங்க இடத்துக்கு வந்து சில விஷயங்கள் பேசும்போது அவங்களோட ரொம்பவே கவலையா இருந்தது. அந்த அம்மாவுக்கு பேசவே இல்லை. ஒரு சுவாசம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. ஒரு படுக்கை தான். சொல்ல போனா அந்த 15 வயசு பெண் பிள்ளை தான் அவங்களோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்களோட அம்மாவை ஒரு பிள்ளை மாதிரி. குளிக்காக்குறது அவங்க தான், மற்ற வேலைகள் செய்யறதும் அந்த 15 வயசு பெண் பிள்ளை தான். படிப்பை விட்டுட்டாங்களாம். அடுத்தது ஒரு 6 வயசுல ஒரு சின்ன பிள்ளைன்னு இருக்கு. அவங்க இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க. வேற இடத்த தங்கி இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ரொம்பவே ஒரு சோகம் தரக்கூடிய ஒரு கதை. எங்களுக்கு மனசு கேட்கல. சொல்ல போனா என்ன கஷ்டம். ஏன்னா திருமணம் செய்தும் அந்த வாழ்க்கையிலையும் சரியான முறையில அமையல. அந்த வாழ்க்கையும் கணவரும் விட்டுட்டு போயிட்டாராம். அந்த கணவர் இருக்கும்போது கடன் வாங்கி அப்ப அவங்களோட வீடுகளையும் இழந்துட்டாங்க. ரொம்பவே ஒரு சோகமான கதை. இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சி பாருங்க, உங்களுக்கே புரியும் எப்படியான ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னு. இப்ப நானும் பேசி கொண்டிருக்கிறேன். ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல இவங்களை அறிமுகப்படுத்தி விட்டது ஒரு அண்ணன் தான். சொல்லப்போனா தொடர்பு கொண்டாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டாரு. அந்த டைம்ல இப்ப நாங்களும் இப்ப ஒரு விஷயம் இருந்ததால சரியா கவனம் செலுத்தலாம் போயிட்டு அந்த அவங்களோட மெசேஜ், அந்த அண்ணனோட மெசேஜ அதுக்கு பிறகு அந்த உரிய அந்த 15 வயசு பிள்ளை எனக்கு மெசேஜ் போட்டது. அதை கேட்கும் போது உண்மையிலே அந்த மனம்ன்றது நான் காட்டுறேன்னு பாருங்க. அது எப்படி அவன ரெக்கார்டு ரொம்பவே கவலை ஆயிட்டு அந்த ரெக்கார்டை கேட்டதுக்கு பிறகு. அப்ப கட்டாயம் வாரன் தங்கச்சி, கட்டாயம் வந்து உங்களோட நிலைமையை நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறேன், கவலைப்படாதீங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன். நான் இப்ப வந்திருக்கிறேன். ஓகே பாருங்க, ரெக்கார்டை கேளுங்க. பெஸ்ட். அம்மா ஒருவரத்தையும் போறல, 2 பொம்பளை பிள்ளைகள் அப்பா அவங்களோட இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா, இன்றைக்கு சாப்பிட நாளைக்கு இல்ல. ஆக்கள்தான் பாக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆக்கள்தான் தந்தா சாப்பிடுறேன். மத்தபடி எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஒரு அண்ணாட்ட சொன்னாங்க எப்படி என்னதான் அவரு போட்டோ கட்டு புடிச்சு கொடுத்தாங்க.
உங்களோட இது உண்டையும் காணையும் இல்ல. அதான் அவர் நம்பரை தந்து உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா ஒன்றும் உதவி பண்ணுங்க. ஸ்கூலுக்கும் போகல, ஸ்கூலுக்கு போறது கூட வழி இல்லை. ஸ்கூல்ல விட்டு கஷ்டத்துல வேலையை கொண்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னா உங்களோட நான் பார்த்துனாங்க. முடிஞ்ச உதவி பண்ணுங்கண்ணா. பாத்தீங்க தானே, முடிஞ்சா உதவி பண்ணையாமண்டு அந்த தங்கச்சி கேட்டிருக்கு. சொல்ல போனா ஆரம்பத்துல அந்த அண்ணன் இந்த பிள்ளையோட போட்டோ தான் எனக்கு அனுப்பினாங்க. ஆனா நான் சரியா கவனம் செலுத்தல அந்த அவங்க போட்ட மெசேஜ்ல. சாரி, ஏன்னு சொன்னா இப்ப நிறைய கோள்களும் வருந்தானே. இப்ப இப்படியான அத்தியாவசியமா உதவி தேவைப்படுற கோள்களும் அதெல்லாம் இருக்குமென்றக்குள்ள பாருங்களேன், அதுகளும் இப்ப எங்களோட கண்ணுல படாம போயிடும். அதனால சில அது எப்படி நான் சொல்றேன், எல்லா கோள்களையும் ரிப்ளை பண்ணல தான் எல்லா மெசேஜுகளுக்கும். ஓகேங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறேன், அந்த தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை, அந்த தங்கச்சிக்கு என்னென்ன தேவையோ அதை நான் அவங்களோட வயலையை கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதன் மூலமா கட்டாயம் உதவி கிடைக்கணும். ஏன்னு சொன்னா பாருங்களேன், அந்த தாய அவங்களோட அந்த தாய் மகள் அவங்களோட அம்மாவை ஒரு மகளை பார்த்து எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. குளிக்காக்குறதுல இருந்து எல்லாம் அவங்களோட தாய் அம்மாவை மகளா பார்த்து எல்லாம் செய்யறாங்க. பாருங்களேன், ஒரு 15 வயசு ஒரு பெண் பிள்ளை. விளங்கிட்டு தானே நான் சொல்றது. அப்படியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. பாருங்க, உங்களோட வீட்டை பாருங்க. இது கூட ஒரு தற்காலிகமா தான் இதுல இருக்கிறாங்க. ஒரு வேறவங்களோட ஒரு தற்காலிக ஒரு குடிசையில தற்காலிகமா இருக்கிறாங்க. இதுவும் பாத்தீங்க தானே எப்படியான ஒரு நிலையில இருக்கிறது இந்த வீடு. பாருங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. சரியான காத்தும் வெயிலுமா இருக்கு. பாப்போம், அவங்களோட பேசி பாப்போமே. இந்த இருக்கிறாங்க பாருங்க. ஒரு அம்மாக்கு வருத்தம். சரி, அப்ப நானும் உள்ள பேசுறேன். ஏனண்டா அவங்கள அம்மாவால எழுந்து நடந்து பேச முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்படி ஒரு வருத்த நிலையில இருக்கிறாங்க. இப்ப நான் ஷூவை கலட்டிட்டு இப்ப நான் பேசுறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். மைக்க நான் மாட்டி வர்றேன். ஓகேங்க. இப்ப நானும் இருந்துட்டேன். இதுதான் பிள்ளைகள், ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள். 6 வயசும் 15 வயசு. சரி அக்கா, இப்ப அக்காக்கு என்ன அக்கா, என்ன அவங்களோட நிலைமை என்ன சொல்லுங்க நீங்களே. எனக்கு மூச்சு திணறல, இருமினா ரத்தம் வர, எனக்கு ஹார்ட் பாஸ்டா வேலை செய்யும். சில நேரம் எனக்கு மூச்சே வராது, ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு என்னால சாப்பிட முடியல. இப்ப நான் கிட்டத்தட்ட 1 மாசமாவது ஒழுங்கா சாப்பாடு மீறி போனாலும் இருமும் போது எல்லாம் வெளியில வந்துடும். அப்படியா? எதுவும் கூட இல்ல தங்காது. இப்ப என்ன உடம்புல சுத்தமா பிளட்டே இல்ல, ரத்தம் இல்ல. என்னால எழும்பி இயங்கவோ என்ன பாத்துக்க கூட என்னால இயலாது. இவதான் என்ன குளிக்க வாக்குறாவோ, இவதான் என்ன எல்லாமே உடுப்பு கழுவித்தாரு, எல்லாமே இவதான். இது எங்களோட வீடு வளவும் கிடையாது. ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததுனால கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. கோயிலுக்கு கொண்டு வந்த இடத்த எங்க போறேன்னு தெரியாது. இந்த புள்ள ரெண்டையும் கூட்டிட்டு எனக்கு அப்ப இந்த கோயிலு சொந்தக்காரருக்கு தான் சொன்னாங்க, பக்கத்துல ஒரு வளவு கிடைக்கு, அதுல ஆள் இல்ல. அதுல போய் இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு எங்க தெரிய போறா, இதுல போய் இடியேன்னு சொல்லி. இதுல எந்த வசதியுமே இல்ல. இந்த பாருங்க, இரவையில நான் தூங்குறது இல்ல, பொம்பளை பிள்ளைய வச்சு தூங்குறேன். அயலூர், யாரையும் தெரியாது, பயம். எனக்கு என்ன ஒன்னாலும் பிரச்சனை இல்ல, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிரம் பயத்துல. அவட படிப்பும் கட்டு போச்சு என்னால. எனக்கு புருஷன் இல்ல, அவர் வேற கல்யாணம் கட்டிட்டு போயிட்டாரு. இவ பிறந்ததும் அவர் போனது. இவருக்கு 6 வயசு. இது வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களை கஷ்டப்பட்டு வளர்த்து பார்த்தேன். இப்ப என்னால எங்கேயும் போய் கஷ்டப்பட இயலாது. ஏன்னா இந்த உடம்பு நெஞ்சு வருத்தம் கூட, எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்னால அதனாலதான் பிளட் எல்லாம் வருது. இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்பயும் அந்த வருத்தத்தோடையும் என் மக்கள் இன்னும் இருக்கு. இந்த சின்ன புள்ள வெறும் தோட்டத்துக்குள்ள தண்ணிய ஊத்தி 3 மாதமா சோறு கொடுத்துருக்கேன். கறிவா ஆக்குறது கூட எனக்கு பாட்டு இல்ல. நான் என்ன பத்தி யோசிச்சதில்லை இதுவரைக்கும். எனக்கு ஒரு 10 ரூபா காலத்துல வச்சு நான் மருந்து எடுக்கல. ஏன்னா மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுவேன். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இன்னும் பாக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. எந்த புருஷனும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வேறொருத்தையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு எந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியும் இல்லை.
வழக்கு போடலாம் என்று போனாங்க, எங்க காசு கட்டாங்க, எனக்கு அதுக்கும் தோதில்லை, நான் அதுவும் செய்யல, இது வரைக்கும் அதுவும் செய்யல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த 500 ஆட்கள் ஒரு நாளைக்கு கறி அரிசி அப்படி என்று கொடுத்த இந்த மக்களை நான் பார்த்து அவர் அந்த சின்ன பிள்ளைதான், நான் அந்த பிள்ளை இந்த குழந்தை பிள்ளை சோறு அரியாக்கி தந்த குளிக்க வாத்து குசி போறது கூட தண்ணி அள்ளி தந்து பாட்டு அந்த புள்ள. இதெல்லாம் பார்த்துட்டு உயிரோட இருக்கவும் முடியாம வாழ முடியாம நாலு தடவை செத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீடு எல்லாம் இருந்துச்சு, நல்லா வாழ்ந்த பொம்பளைலாம் என் புருஷனை நம்பி நாசமா போயிட்டேன். இப்ப வெளிநாடு போன்னு சொல்லி 3 தரம் காசு வாங்கி தர சொல்லி வாங்கி கொடுத்து 15 லட்சம் ரூபா அவர் ஓடித்தாரு வேற ஒருத்தையோட. அந்த கடனை நான் வாங்கி கொடுத்தனால எனக்கு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. இந்த சின்ன மக்களை விட்டுட்டு நான் எங்க போய் அந்த காசை கஷ்டப்பட்டு கொடுக்குறேன். என்ன வேலை புரிஞ்சிய கொண்டு வர இந்த புள்ள பிறந்து 15 நாள் வேலை வச்சு கொடுத்தனா 5 லட்சத்துக்கு. இப்ப அவங்க 6 வருஷமா போயிடுச்சு. நீ எடுக்கிறா இல்ல, வீட்டை விட்டு எழுப்பு இல்லையா, அந்த காசை வட்டியோட கொடுத்துட்டு மழை எடுத்துக்கோ அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. இந்த நிலைமையில நான் எங்க போறேன்? நிக்கது எத்தனை கோயில இருந்து கிடந்தேன். யாரோ 700 ஆட்கள் எனக்கு உதவி செஞ்சு இந்த ஓலை குடிசையில இருந்து இந்த ஓட்டை இதுல கிடக்கு. மழை வந்தா கூட வளைச்சு ஒழுகும், ஜக்கையும் கோப்பையும் இந்த புள்ள வைக்கும். அப்படியான நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு இந்த மழை எனக்கு எந்த உதவியும் இல்லை. இந்த தண்ணி பொம்பளை புள்ளைய எனக்கு உதவி செய்ய மாநில தயவு செஞ்சு கூட கை கும்பி கேட்கிறேன். என்ன உடம்பு சுகப்படுத்தி என்ன மக்களுக்கு என்ன பணம் கட்டி கொடுங்க. இருக்கிறதுக்கு இல்லடம் இல்லையா? நாங்க வந்திருக்கேன் தானே, நீங்க யோசிக்காதீங்க, ஏதோ ஒரு வழி கிடைக்கும் தானே உங்களுக்கு. ஒரு தம்பியா நான் வந்திருக்கோம், நாங்க வந்திருக்கோம். உங்க ஜீவன் கலங்குறா. அதான் இப்ப இதுக்குள்ள எப்படி காரிக்கிறோம் உண்மையிலே பாருங்க. அதுல கண்ணுக்குள்ள கண் முடிச்சு கூட பேச முடியாது. இரவில போய் யார ஜாப்லங்க வந்துருவாங்களோ தெரியாது. அதுதானே எல்லாத்தையும் பயிர்ந்து போய் இந்த வருத்தத்தோட கிள்ளி திருப்பேன். ஐயாயிரம் மீறிமே அந்த பிள்ளைதான் இரவையில எனக்கு சக்தி வந்த வழியால கூட்டிட்டு போவோம். அதுக்கும் பயம். நான் நாளுக்கு போகும்பா மகன் என்ன செய்யறேன் என்னோட அம்மாவோடவா அப்படின்னு அந்த அளவுக்கு எந்த நிலைமை இருக்கு. ஏன்னா நல்லா வாழ்ந்த நாசம் வந்து போய்கிட்டு. அம்மா அப்பாவும் அம்மா அப்பா எனக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்க ஐயா. சின்ன வயசுல எத்தனை வயசுலக்கா? எனக்கு 8 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. அப்ப உங்களுக்கு சகோதரங்க? எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. அப்ப 2 பேரும் இருக்காங்களா? அவங்க இருக்காங்க, அவங்க இங்க இல்ல, எங்களோட இல்லையா. தங்கச்சி பேசுறல காய்க்கிறல, அவங்க கோயிட்ல இருக்காங்க. அவங்க 15 லட்சம் காசு சின்ன வயசுல பாத்துக்காங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். சரியக்கா, என்னன்னு சொன்னா அக்காட கைய பாருங்க, அக்காட கை வந்து நடுங்கி கொண்டிருக்கு. இந்த சாப்பாடு இல்லையா, என்னால சாப்பிடல. பழம் சாப்பிடுன்றாங்க, அது சாப்பிடுறாங்க, இது சாப்பிடுறாங்க, ரத்தம் பச்சுறாங்க. என்னோட வசதி இல்ல. எனக்கு ஒரு வீட்டுல நீ வாங்கி குடிக்கிறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லையா. நான் உண்மையை தான் சொல்லுவேன். இந்த வீட்டை ஒரு நெருப்பட்டி வாங்குறதுக்கு கூட 10 ரூபா காசு இல்லையா. இதுதான் உண்மையான நிலைமை. நான் போய் சொல்லல. நான் உதவி செஞ்சவங்க எல்லாம் உதவி கேட்ட கருத்துல எனக்கு கொடுக்கல. இல்லன்னு தாங்க எப்படி கட்ட முன்னு சொல்லி, அதனாலதான் உங்கள்கிட்ட அந்த உதவியை தேடி நான் வந்தேன். ஆமாக்கா, நாங்க வந்துருக்கிறோம். நல்லதே நடக்கும். சரிதானே? இப்ப நான் நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன். அதே போல உங்களுக்கும் கட்டாயம் உதவி கிடைக்கும். அக்காட ரிப்போர்ட்டுகள் ஏதாச்சும் இருக்காக்கா? இல்லையா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறல இவங்க அங்க பிரைவேட்டா தான் பாக்குறேன். என்னண்டா பயம், மட்டக்குள்ள பாசிட்டி போனா செத்துருவேணும். அம்மா மூச்சு போடுறீங்களாக்கா? குளிசை முடிஞ்சையா அந்த இந்த பக்கத்து விட்ட பொம்பளை தான் கூட்டிட்டு போய் இந்த இதுல கிடக்குயா, இந்த போன்ல கிடக்கு. அப்படியாக்கா? என்னன்னு சொன்னாக்கா இப்ப நாங்க நேரடியா வந்து பாக்குறோம். இல்லையா, இல்ல அக்கா இந்த கோலத்துல ஹாஸ்பிட்டல் போனான்னு காட்டுறோம். வீடியோ இருக்கு பக்கத்து வீட்டுக்காராங்க. இந்த பொடியன் செட்டு எல்லாம் 2000 1000 போட்டு 18,000 ரூபாய், 1 வயசு எல்லாம் போட்டு 3 ஊசி போட்டு நிறைய மருந்து எடுத்து வந்தவங்க. அவி எல்லாம் புரிஞ்சு எனக்கு அங்க ஊசி. இது அஸ்மா வண்டி சொல்றதானே தெரியா. என்ன இந்த சத்தமா பேசினாலும் சரி, குடிஞ்சு நிமிந்தாலும் சரி, தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இழுக்கு சரியான மூச்சு சுத்தமா வராது. மூச்சு அடைக்கிற நேரத்துல எனக்கு கண்ணெல்லாம் கொண்டு மேலே சொறிவிடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரைவேட்டா தான் கொண்டு போய் இவ்வளவு நாளும் பார்த்து வந்தவங்க. ஏனென்றா எனக்கு அக்கா பிரைவேட்டா எடுக்கிறதால கிளினிக் எல்லாம் போறலையா? கிளினிக் எல்லாம் போறலையா? ஏனென்றா
ஏற்கனவே எங்கிட்ட மருமகார புள்ள இதே மாதிரியே இல்லாம கிடந்து கொண்டு போய் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல சவமா திருப்பி தந்ததுக்கு பிறகு பயத்துல அக்காவுக்கு மூச்சு இழுக்கிறதுனால என்னமோ செஞ்சு போட்டுருவாங்க என்னைய கொண்டு போறல பயம்தான் ஐயா. ஏனென்றா எனக்கு என்னைக்கு என்ன இருக்கும் போதே கவனிக்காக்கள் இல்ல. நான் செத்த இந்த பிள்ளைகளுக்கு ஒருத்தர் இல்லையா. அக்கா அப்ப மருந்தெல்லாம் இப்ப சரியா இருக்கிறீங்களா? மருந்தெல்லாம் எடுத்து வந்து இந்த அக்கா இந்த நிலைமையில தான் கொண்டு போய் சேலம் போட்டாங்க. இப்படித்தான் அக்கா இயலாம கிடந்தேன். அக்கா கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டான் அவங்க பிரைவேட்டா எல்லாம் பாருங்க அக்கா இப்படித்தான் இருந்திருக்காங்க. ஹோட்டல இருந்து சேலம் போட்டிருக்காங்க. நாங்க வந்தனாங்க இப்ப அக்கா தேடி வரும்போதும் இப்ப பக்கத்துல எல்லாம் வந்தாங்க. அப்ப கேட்கும்போது சொன்னாங்க தானே இப்ப அக்காவுக்கு இப்படி நிலையில இருக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ண ஐயா இவ்வளவு மருந்து அக்காவை கண்டிக்கு 18,000 கட்டி அவங்க இவ்வளவு மருந்து 2 இதுக்கு இவ்வளவு மருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதானேக்கா இப்ப சொல்ல போனா இப்ப நீங்க இப்படியான நிலையில இருக்கிறீங்க. தங்கச்சியும் கூட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாங்க. அதை நான் கேட்கும் போது ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்ப எங்களால முடிஞ்சது செஞ்சு தருவோம்னு தான் வந்தாங்க. அப்ப சொல்ல போன பாருங்க உங்களோட கை கூட நீங்க ஒழுங்கா என்னால ஐயா எனக்கு எந்த உடம்புல என்ன சத்து இல்லை. என்னால நான் உண்மையதான் சொல்லுவேன். எனக்கு நடந்துட்டு போனா பிடரி விடுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த பிள்ளைகிட்ட வேலை சொல்ல என் கஷ்டம்தான். ஒரு மில்லியே யாரு பாக்குற இந்த பிள்ளை படிக்கிற வயசு படிப்பை நிறுத்திட்டு இன்றைக்கு எனக்கு சோறு சமைச்சு சாப்பாடு தர அளவுல அந்த பிள்ளைய உடுப்பு கழுவி சொல்றேன். உடுப்பு கழுவி என்ன குளிக்க வாக்குறதுக்கு அதில் எடுத்தாட்டு அந்த அளவுல தேடி வந்ததுக்கு 15 வயசுல படிப்பை விட்டுட்டாங்க. காரணம் அம்மாவை பாக்கணும்ன்றதுக்காக அம்மாவை ஒரு புள்ள போல காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவதான் என்ன ஒரு அம்மாவா இருந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன கவனிக்கிறாவும் உங்களோட ஒரு மகளா அப்படி அப்படி அவதான் இல்லாம என்ன கவனிக்கிறாவும். அவருக்கு ஒழுங்கான தூக்கம் இல்ல. நீங்களும் மூச்சு திணறன்னு உங்களால பாருங்க. நீங்க இப்ப அக்கா இருமல் எல்லாம் வருது. அக்காவே ரொம்ப நேரம் பேச வைக்கல. மிச்ச விஷயங்களும் உங்களோட மகள்கிட்ட நாங்க பேசுறோம். கண்டிப்பா ஐயா. ஓகேவா அக்கா? அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. அவ ஃபுல்லா படுக்குதானாக்கா? என்னால பேல ஐயா. என்னால எலும்பினா தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். பின்ன தூக்கி எறிஞ்சு மண்டைய கிண்டி உடைச்சுட்டா அதை யாருப்பா பாக்குறேன்னு போட்டு இதே படுத்த நிலையை காட்டிருக்கோம். என்ன அக்கா பிரைவேட்டா மருந்து எடுக்கிறதால அந்த கிளினிக் காட்டுகளோ டாக்டர்கள் அதெல்லாம் இல்லாம இருக்கு. மத்தபடி பார்த்தாலே சரிதானே, பார்த்தாலே சரி கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்க. மழை பெஞ்ச கட்டாயம் ஃபுல்லா அதுக்குள்ள தண்ணி வருமே, அப்படிதான் வருது ஐயா. தூசி நீங்க அசுமான்னு சொல்றீங்க அக்கா. பாருங்க அக்கா அசுமா அந்த மூச்சு திணறலாம் இருக்கிறாங்க. ஃபுல்லா வெளியில ஃபுல்லா காத்து பாருங்க. இதுல பார்த்தது ஒட்டுற தூசிகள் அப்படியல் அப்படி இருக்க பாருங்க. ஒரு மூச்சு திணறல் இருக்கும் போது ஒரு வீட்டுல இருந்தா இன்னும் உறக்கும் தானே, வருத்தம் வந்து மேலே சுகமாகாது. இன்னும் மூச்சு திணறல் தானே. அக்காவோட சொந்த வீடு எல்லாம் இல்லாம போயிட்டு இப்ப எனக்கு இருக்க வீடு இல்ல, வளர் இல்ல, நிக்கதியாது. இந்த இதையும் கொடுத்துட்டாங்க. என்னையா சொல்ற அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஊசி ஊசி கொட்டுற இருக்கேன். இப்ப இவ வந்து வேற இடத்துல நின்றவங்க. இவ யாரு? இவ எங்களோட தம்பி. எந்த கூட பிறந்த இல்ல, சித்திர வீட்டுல படிப்புக்காக. எனக்கு இது இவ கத்துறா கஷ்டமியா என்ன பிரிஞ்சு அங்க. அது இப்ப வந்து கட்டி பிடிச்சாலும் இது கத்துது. அம்மா உன்ன விட்டுது நான் எப்படி அங்க இருக்கிறேன்னு கட்டு. அந்த அளவுக்கு பாரு எங்கட வீடு வேலை இல்லாதனால ஒரு வசதியும் இல்லாத எந்த பிள்ளைல கூட எனக்கு ஒழுங்கா இருந்து பாத்துக்கலாம் இருக்கு. வீடு வேலை திருப்பி எடுக்கலாம். வீட்டுக்கு விடுங்க ஐயா. எனக்கு வேற ஒன்று நானே ஐயா அவங்க 5 லட்சம் வாங்கி கடன் கட்டின ஐயா. நான் 1 ரூபாய் காசு எடுத்து சாப்பிட்டது இல்ல. அவங்க 6 வருஷத்துக்கு இப்ப பிறந்து 15 நாள் அன்னைக்கு அந்த உறுதியை கொண்டு வச்சனா அவங்க கணக்கு அதிகமா வேணா அந்த 6 வருஷத்துக்கு எங்களுக்கு 5க்கு 5 வச்சு தந்து போட்டு உங்களோட உறுதியை மீட்டெடுங்கன்னு சொல்றாங்க. 5க்கு 5 தந்து போட்டு மீட்டெடுக்க சொல்றாங்க. 10 லட்சம் 6 வருஷத்துக்கு கேட்கறாங்க அவங்க. எனக்கு அக்காத எடுத்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், வெளிநாடு போலாம் போனேன். இந்த வருத்தத்தரையும் நான் போனேன். பரவாயில்ல எப்படி நம்மளோட மக்களுக்கு அதை மீட்டு கொடுக்க வேண்டிய. அங்க மெடிக்கல் ரிப்போர்ட் தர மாட்டேன். அக்காட உடம்புல அவ்வளவு வருத்தம் இருக்கு. வெளிநாடு போனா அக்கா செத்துருவேன். அங்க வந்து நடந்தா 6 கவனிக்கிறேன் அப்படின்னு எனக்கு ரிப்போர்ட் இல்லைன்ட்டா. என் அக்காட உடம்புல இப்ப பிளட் 6 போயிட்டு இருக்கு. அந்த பிளட் அக்கா வலிய கேல அது எங்க இல்ல. பிளட் இல்ல. அக்காவுக்கு நெஞ்சில பிரச்சனை. ஸ்கேன் பண்ணி மூச்சு எடுத்து அக்காவால விட முடியல. எக்ஸ்ரே எடுக்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டீங்க.
சில விஷயங்களை உங்க மகளோட நாங்க பேசுற வழியில இருந்து நீங்க ரெஸ்ட் எடுங்க சரியா? ஆமாய்யா. சரி ஓகேங்க. இப்ப நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்க எனக்கு, இப்ப அதை பார்த்தா வந்தனா அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொன்னீங்க படிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல, விளங்கிட்டு தானே? இப்ப எங்கட சேனல்ல நாங்க முக்கியத்துவமா கருதுறது கல்வி, விளங்கிட்டு தானே? அப்ப ஒரு 15 வயசு உங்களுக்கு பெரிய வயசுமே இல்லை தானே? இப்ப நாங்க உறுதியா இருக்க முதல்ல படிச்சாத்தான் அந்த ஒரு சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், சில அறிவுகள் வரும் தானே, சமுதாயத்துல எப்படி இருக்கணும். இப்ப ஒரு காரணம் இப்ப நிறைய பேர் கணவன் ஏமாந்துட்டு போறாங்க பெண்களை. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஒரு சொல்ல போனா இந்த ஒரு சமுதாயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இந்த அறிவு படிச்சாத்தானே அந்த அறிவுன்றது வரும். இப்ப நீங்க ஏஎல் படிச்சு ஓஎல் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இருக்கும்போது சில அறிவுகள் வரும், படிச்ச அறிவு வரும். சொல்ல போனா ஒரு படிச்ச ஒரு அறிவு ஒன்று வரும். படிக்கிறாக்கள் ஏமாறுறதை விட படிக்காதாக்கள் நிறைய பேர் ஏமாறுறாங்க. நான் சொல்றது விலங்கு தானே? படிச்சாக்கள் ஏமாறுறதை விட படிக்காதாக்களே மாறுறாங்க. அப்ப ஒரு 15 வயசு சொல்ல போனா இப்ப அதை நாங்க எங்களோட சேனல்ல நாங்க தெளிவுபடுத்தணும். இப்ப நிறைய பேர் பாக்குறீங்க எங்களோட சேனல்ல, சொல்ல போனா சங்கச்சி இப்ப நீங்க அப்படி நடந்து கொள்வீங்கன்னு நாங்க சொல்லல, ஒரு அப்படி நீங்க நடந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு 15 வயசு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு வயசு வரும்போது இப்ப நீங்க ஒரு திருமணம் கொண்டு செய்வீங்க, யாராச்சும் வருவாங்க. நார்மலா அப்படித்தானே நடக்குது பெண்கள வாழ்க்கையில. இப்படி காதல்ன்ற பேர் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி வரும்போது இப்ப நீங்க ஒரு ஆளை நம்பி ஏமாறக்கூடாது. அவங்களோட அம்மாவும் ஏமாந்துட்டாங்க. சொல்ல போனா பாருங்கள்ல, 2 பெண்கள் பிள்ளைகளையும் பெற வச்சு போட்டு அவங்களோட சொத்துக்களையும் பாருங்களேன். நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. இப்ப உங்களோட கருத்தை வச்சு நான் சொல்றேன், உங்களோட அப்பாவால தான் உங்களோட சொத்தெல்லாம் போகணும்னு சொல்றீங்க. அது பாருங்களேன் எப்படின்னு. அப்படி அவங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பத்துல போனாலும் பாதிக்கப்படுறது யாரு? பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு சொந்த வீடு இல்லாம அம்மாக்கும் வருத்தம். இப்ப அம்மாக்கு எதுவும் நடந்ததுன்னு சொன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? என்ன இப்ப உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு சொல்ல போனா அம்மாவோட அம்மா அப்பாவும் இல்லை. அப்ப அம்மாக்கு ஏதாச்சும் நடந்தா அப்ப அம்மா அக்காவும் சொன்னாங்க அன்னைக்கு இப்ப வீடியோல சொன்னாங்களோ தெரியல அந்த விஷயத்த, அன்னைக்கு மூச்சடைச்சு நைட்டு இப்ப ஊராக்கள் எல்லாம் சேர்ந்துதான் காசி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துதான் புழைக்க வச்சதுன்னு சொன்னாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலையில இருக்கிற இப்ப கூட அக்கா பாருங்களேன், மூச்சு விடாம அப்படியே திணறிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப உங்களோட அம்மாக்கு எதுவும் நடந்ததுன்னு சொன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுறது? அந்த பாருங்களேன் எப்படியான ஒரு என்ன இதுக்கான தீர்வு நீங்க என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப உங்களோட நிலைமை விளங்குது தங்கச்சி. இப்ப அம்மாவுக்கு கட்டாயமா சுகப்படுத்தணும். என்ன டாக்டர் மாதிரி சொன்னாங்கல்ல, அம்மாவோட வருத்தத்தை பூரணமா குணப்படுத்தலாம்ண்டு. பிளட் பாய்ச்சினா சரி, அப்ப அதுக்கு எவ்வளவு செலவாகுமா? அதான் பாருங்களேன். இப்ப கூட ரொம்பவே கஷ்டம். இப்ப அம்மாவை நீங்க சொல்றீங்க, அம்மா நான் தான் குளிக்க வைக்கிறேன், எல்லா வேலையும் அம்மாட எல்லா வேலையும் நீங்க செய்யறீங்க. உடுப்பு மாத்திரையில இருந்து சாப்பாடும் ஊட்டி விடுறீங்களா? பாருங்களேன், சாப்பாடும் கூட ஊட்டி விடுறாங்க. அப்ப எல்லா வேலையும் நீங்க செய்யும் போது இதை விட மோசமானா இப்ப ஓரளவு அம்மா நடக்கிறாங்க. அப்ப இன்னும் ஏழாம போனா கஷ்டப்பட போறதாரு 15 வயசு பெண் பிள்ளைதான் கஷ்டப்பட போகுது. பாருங்க, இப்ப நம்மளுக்கு நான் சொல்றதுதான். இப்ப நான் உங்களை ஒரு தங்கச்சியை பார்க்கும்போது இப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு என்ன? அம்மாவை சுகப்படுத்தணும், மற்றது அம்மா கவலை இல்லாம இருக்கணும். கவலையும் ஒரு காரணம் தானே. இப்ப சொல்லப்போனா சந்தோஷமா இருந்தா அந்த பாதி நோய் குறைஞ்ச மாதிரி தானே. டெய்லி கத்துறாங்க. இப்ப அம்மா பேசும்போது இப்ப நீங்களும் கண்கலங்கி கத்தினீங்க. இப்படித்தானே சந்தோஷமா இருக்கணும். அப்ப உடம்புல இருக்கிற வருத்தங்கள் தானாவே போகும். அப்ப அம்மாவுக்கு முதலாவது சந்தோஷத்தை கொடுக்கணும், அடுத்தது குணப்படுத்தணும் அம்மாவுக்கு. அப்ப நீங்களும் அம்மாவுக்கு என்ன செய்யணும்? அம்மாவுக்கு கவலையா நீங்களும் செய்யக்கூடாப்பா, நீங்க ஒரு குறையா இருக்க கூடாப்பா. அம்மாவுக்கு நீங்க பார்க்கணும், ஒரு புள்ள மாதிரி பாக்குறீங்க, அம்மாவுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அவன் மனம் தளர விடக்கூடா, அப்படியே கவலையாவே இருக்க விடக்கூடாது. அதுதான் நான் ஒரு அண்ணாவா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இப்ப நாங்க வந்திருக்கேன், இப்ப நாங்க வந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு. மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கா, ஒரு உதவி கிடைக்கும், உதவி செய்யறதுக்காக அண்ணாக்கள் வந்திருக்காங்கன்னு ஒரு ஆறுதலா இருக்கு. இருக்கேன்னா நீங்க வேலைக்கு போக வேணாம். என்னன்னு சொன்னா எவ்வளவு நடக்குது சமுதாயத்துல, எவ்வளவு நடக்குது. இப்ப சொல்ல போனா ஒரு தங்கச்சியா நினைச்சு சொல்றேன், அந்த கல்யாணம் பண்றது நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணணும். என்ன சொன்னா நீங்க இனிமே படிக்க போறது இல்லையா, அம்மா பார்த்துக்கணும். இப்ப தங்கச்சி போனாலும் அம்மா எப்படி அம்மா தனியா இருக்கல அவங்களோட அம்மா, அதனால தங்கச்சி படிப்பை விட்டுட்டாங்க, 2 வருஷமா போகல. அப்ப அடுத்த கட்டமா உங்களோட அம்மாவை நீங்க நல்லா பாருங்க. அதான் சொல்றேன், என்னோட சேனல்ல முக்கியத்துவமா நாங்க கருதுறது கல்வி. அதே இல்லைன்னு ஆயிட்டு உங்களுக்கு. அடுத்த கட்டமா நாங்க பாக்குறது, யாராலும் நீங்க ஏமாறக்கூடா. உங்களோட அம்மா ஏமாந்த மாதிரி நீங்க ஒரு ஆம்பளையால ஏமாறக்கூடா. அதை நீங்க தெளிய வச்சுக்கொள்ளுங்க. விளங்குதானே? சிறு வயதுல நீங்க திருமணம் செய்யக்கூடாது. ஒரு அண்ணனா ஒரு அட்வைஸ் சொல்றேன். ஏன்னு சொன்னா விளங்குதானே, புரியுமான்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு 15 வயசு, சொல்ல போனா உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களையும் உருவாக்கல ஏமாத்துறதுக்கு. விளங்குதானே? கேட்க பார்க்க யாரும் இல்லை தானே, அதான் நடக்கிறது. விளங்குதா தங்கச்சி? உங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாருன்னு சொன்னா அவர் முன் நின்று செய்வார் எல்லாம். உங்களுக்கு யாரும் இல்லைன்னுக்குள்ள கவனமா இருங்க. அண்ணனாக்கள் வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்ததுக்கு ஒரு உதவியோடு நான் செய்யறேன். சாப்பாடு செலவு, சரியானே? சாப்பாடு செலவு அதுலயே இப்ப உங்களோட அம்மாக்கு தேவையான மருந்துகளையும் வாங்குங்க. இப்ப நாங்க வீடியோ போடுவோம் தானே, அதுக்கு பிறகும் உதவி கிடைச்சா கட்டாயம் உங்களுக்கு நாங்க செய்வோம். இப்ப நாங்க ஒரு பணத்தொகை ஒன்று தாரோம். பாருங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆஹ் 30,000 இருக்கு. சந்தோஷமா? இப்ப கையில காசே இல்லை, 1 ரூபாயும் இல்லை உங்க கையில. இப்ப நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க தானே, அதுல எவ்வளவு மாசம் சம்பளம் தாரண்ட? ஆனா கடும் கஷ்டமா இருக்கும். தோட்ட வேலையா? என்ன வேலை அது? பாருங்களேன், அப்ப அவங்களுக்கு ஒரு பொருத்தமான வேலையா? புல்லு புடுங்குற வேலைக்குள்ள நீங்க வேலை செய்யலாமா? அப்ப இங்க யாரு அம்மா பாப்பா? அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க தானே. பாருங்களேன், இப்ப தங்கச்சிற நிலைமை விளங்கிட்டு தானே. வேலைக்கு போனாலும் கூட மனசுல அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. இப்ப அம்மா என்ன செய்யறாவோ. இப்ப பாருங்க, எங்களுக்கு கூட கவலையா இருக்கு. அக்கா அப்படி சளியும் இருக்கு, இப்படி சளி இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அக்கா. ஓகே, இப்ப 30,000 ரூபா உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு அண்ணன் அனுப்பினாரு, பணத்துக்கு அனுப்பினாரு. கட்டாயமா யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு கொடுங்க தம்பி என்று சொன்னாங்க. அப்போ ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு உதவியா உங்களுக்கு தந்திருக்க 30,000 ரூபா. அந்த உதவியை செய்தது ராஜரட்னம் ரவீந்திரன் அண்ணன், சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிவிடுங்களேன். என்ன கத்துறீங்களா? சரிதான், ஏது நினைச்சு கத்துறீங்க? யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இப்ப காரணம் எது? அப்ப நீங்க போக போறீங்களா? இப்ப ஒரு 30,000 தந்திருக்கிறேன். இது எத்தனை நாளைக்கு காணும் உங்களுக்கு? அப்ப அது முடிஞ்சதுக்கு பிறகு போவீங்களா? அதானே இப்ப நான் கேட்கிறேன். கட்டாயமா உதவி தேவை. என்னோட சொன்னா இப்ப அவங்க ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்க, அவங்க மீண்டு வரணும். மீண்டு வாரத்துக்கு என்ன கையில காசு இல்லாம என்ன செய்யற, மருத்துவ செலவு எல்லாம் வேணும். அதுக்குரிய ஒரு சப்போர்ட் ஒண்ணு கொடுங்க அந்த தங்கச்சிக்கு. பாருங்களேன், ஒரு 15 வயசுல எவ்வளவு ஒரு மன வேதனை, எவ்வளவு அந்த ஜோசிக்கும், இந்த பிள்ளை எவ்வளவு ஜோசிக்கும் இந்த தங்கச்சி. அப்ப ஒரு சப்போர்ட் ஒண்ணு கொடுத்தா அவங்க மீண்டு வருவாங்க. அப்போ ஒரு எல்லாருக்கும் கஷ்டங்கள் வாழ்க்கை பூரா இருக்க போறது இல்லை தானே. அப்ப அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எல்லார வீட்லயும் தங்கச்சாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு தங்கச்சா நினைச்சு கட்டாயம் உதவி செய்யுங்க. என்ன சொன்னா கட்டாயம் உதவி தேவைப்படுது இந்த குடும்பத்துக்கு. இப்ப நான் வந்ததுக்கு 30,000 தந்திருக்கிறேன். இது சொல்ல போனா கொஞ்ச காலத்திலேயே முடிஞ்சிடும்.
இப்ப எங்களால முடிஞ்சது என்ன நாங்க தெரியப்படுத்துறோம். அதன் மூலமா உதவி கிடைச்சா கட்டாயம் அது அவங்களுக்கு போய் சேரும் என்ற வகையில கட்டாயம் உதவி செய்யுங்க. தங்கச்சியை வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றணும், தங்கச்சியோட வாழ்க்கையை. அந்த நம்பிக்கை இருக்கா? இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைச்சா மேல வந்துருவீங்க. சரிதானே? மனம் தளரக்கூட. இப்ப நான் அண்ணனா இருந்து சில விஷயங்களை நான் சொன்னேன் அவங்களோட, அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க தானே? ஒரு தப்பு ஒண்ணும் பேசுறது தானேண்ணா? சரிதானே? இப்ப தங்கச்சியும் இருக்கிறாங்க. இப்ப தங்கச்சியும் படிக்க வைக்கணும், தங்கச்சி கிளாஸுக்கு போறல. அப்ப அதுக்குரிய உதவியும் தேவை. என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க படிப்பு எடுத்தீங்க, தங்கச்சி பள்ளிக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க. ஓகேங்க, உங்களோட சிச்சுவேஷன் புரியுது தானே? யாரும் இல்ல, ஒரே ஒரு சகோதரம், அவங்களும் வேற திருமணம் செய்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்க? உங்களோட மாமாவா? மில் இல்ல. பாருங்கள்ல, மாமா மூட தூக்குறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? இல்ல. இப்ப கல்யாணம் என்னென்றாலும் விலங்குதானே, அவங்களோட குடும்பத்தை பார்க்கதான் அந்த ஒரு உழைப்பு போதுமானது அறிவிக்குள்ள அதோட சேர்த்து உங்களையும் பார்க்க இயலாதானே. ஓகே, விலகி கொள்ளுங்க, கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்க. முடிப்போம் அந்த வீடியோவை. சரியா? கவலைப்படாதீங்க. எப்ப நான் சொல்றதுதான், இந்த மனசை வந்து என்ன செய்யறேன், மனசை வந்து அப்படியே இப்படித்தானே சொல்லப்போனா அப்படித்தானே, பாறையில அந்த சுத்தில அடிச்சதான் சிலையாகும்ன்ற மாதிரி கஷ்டங்கள் வரும் தான். அதை வந்து நீங்க எப்படி முகம் கொடுக்கணும், அதை சரியான முறையில முகம் கொடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, அடுத்த கட்டமா என்ன செய்யணும்ன்றதை நீங்க யோசிங்க. இப்ப அம்மாவுக்கு சுகமாகும், கட்டாயமா சுகமாகும். நீங்க என்ன சொன்னா, வேலைக்கு போகாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தூர இடங்களுக்கு வேலைக்கு போகாதீங்க. சரிதானே? ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இப்ப நான் அண்ணாவை வந்து நான் உங்களோட நிலையை தெரியப்படுத்திருக்கிறேன். அதன் மூலமா கட்டாயம் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம முடிப்போம். ஓகேங்க, கட்டாயம் உதவி செய்யுங்க, சப்போர்ட் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.